So hi friends, welcome to Variety Track. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3ல ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ல நவம்பர் டிசம்பர் 2018ல கேட்ட அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ல நம்ம ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர்ல இந்த சப்ஜெக்ட்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தட் இஸ் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல அவங்க கேட்டிருக்காங்க NTU மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்னன்னு படிக்கலாம். A 4 kg product stream, right? A 4 kg product stream from a distillation column, okay? 4 kg உள்ள ஒரு steam, okay? ஒரு column, ஒரு tube குள்ளார போகுது, is to be cooled by 3 kg water stream. இன்னொரு இதுல cold water வந்து 3 kg water stream இருக்கு. in a certain flow in the centra flow heat exchanger. in the centra அப்படினா ஒரு heat exchanger போயிட்டு இருக்கு. The hot and cold stream inlet temperature are 400 Kelvin and 300 Kelvin. Hot and cold stream inlet temperature, hot fluid உடைய cold fluid உடைய inlet temperature எவ்வளவுனா 400 and 300 Kelvin respectively, and the area of the heat exchanger இதோட ஏரியா எவ்வளவுனா 30 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. If the overall heat transfer coefficient, நல்லா கவனிக்கணும், overall heat transfer coefficient வந்து எவ்வளவு 820 watt by meter square Kelvin சொல்றாங்க. இதோட ஓவராலா இருக்கிற அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். டிட்டர்மைன் த ப்ராடக்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர், இதோட அவுட்லெட் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. இஃப் த ஸ்பெசிபிக் ஹீட் இஸ் 2500 joule per kilogram and the coolant is Cp equal to 4.18 kilojoule per kilogram Kelvin outlet temperature. அப்போ ஹாட் fluid உடைய Cp வேல்யூ இது, கோல்ட் fluid உடைய Cp வேல்யூ இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது என்ன ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோவா கவுண்டர் ஃப்ளோனா கவுண்டர் ஃப்ளோவான்னு நம்ம இதை பார்க்கணும். இதில் அவங்களே சொல்லியிருக்காங்க கான்ட்ரா ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். த கான்ட்ரா ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னாவே என்ன அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் மீனிங். கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் மீனிங். ஸோ இதை வச்சு நம்ம இதை கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லிடலாம். இப்போ NTU மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம போட முடியும். NTU மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவுட்லெட் டெம்பரேச்சர், இங்கே பாருங்க, டிட்டர்மைன் த ப்ராடக்ட் ஸ்ட்ரீம் அவுட்லெட் டெம்பரேச்சர்னு கேட்டிருந்தாவே மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும், NTU மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது அவுட்லெட் டெம்பரேச்சரே தெரியல அப்படின்னா ரெண்டு கோல்ட் ஃப்ளூடுக்கும் ஹாட் ஃப்ளூடுக்கும் அவுட்லெட் டெம்பரேச்சரே தெரியலனா நம்ம NTU மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். இப்போ சப்போஸ் T2ஓட வேல்யூ, இந்த T2ஓட வேல்யூ எதனா ஒன்று கொடுத்துருந்தா கூட நம்ம LMTD மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் இங்கே ரெண்டு அவுட்லெட் டெம்பரேச்சரும் தெரியாதனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும், NTU மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஹாட் ஃப்ளூட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபுக்குள்ளார ஒரு ஹாட் ஃப்ளூட் உள்ளார போயிட்டு இருக்கு. இதை கேபிட்டல் T1 வைக்கிறேன், இதை கேபிட்டல் T2ன்னு வச்சுக்கிறேன். இதை சுற்றி ஒரு கோல்ட் ஃப்ளூட் போகுது. கான்ட்ரா ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதோடைய கோல்ட் வாட்டரோட இன்லெட் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது இதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும்போது இது T1 இருக்கும். இதுலேருந்து இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா இது அவுட்லெட் T2 இருக்கும். ஸோ இப்போ ஹாட் ஃப்ளூட் இப்படி போச்சுன்னா கோல்ட் ஃப்ளூட் இப்படி போகும். ஸோ இப்போ இது இப்படி ஓகேவா, கோல்டு ஃப்ளூட். ஸோ இது கோல்டு, ஸோ அப்போ இது T1 ஸ்மால் T1, இது ஸ்மால் T2, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிராஃப் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துப்போம், இந்த ஆக்சிஸில் ஏரியா எடுத்துப்போம். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 30 மீட்டர் ஸ்கொயர்னு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள டெம்பரேச்சர் T1, கேபிட்டல் T1 ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா T1 எவ்வளோ இருக்குது, இன்லெட் கண்டிஷன் 400 கெல்வின்லேருந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹாட் ஃப்ளூயிட் இங்கேருந்து இங்கே போக இந்த கோல்ட் ஃப்ளூயிடில் என்ன பண்ணும், ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுன்னா இதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், இதோட டெம்பரேச்சர் கெயின் ஆகும். அப்படி கெயின் ஆகும்போது டெம்பரேச்சர் T1 ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி எழுதியிருக்கேன். ஆனால் இது எவ்வளோன்னு தெரியாது, அதனால் ஆரோ போட்டிருக்கேன். அடுத்து கோல்ட் ஃப்ளூயோட இன்லெட் T1 ஸ்மால் T1, இதுலேருந்து இந்த கோல்ட் ஃப்ளூட் இந்த டைரக்ஷனில் போக இங்கே இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதோட டெம்பரேச்சர் ஏரியாவை பொறுத்து டைரெக்டாக மேலே போக இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ இதோட டைரக்ஷன் இந்த சைடு, இதோட டைரக்ஷன் இந்த சைடு. அப்போ ஹாட் ஃப்ளூட் குறையுது, கோல்ட் ஃப்ளூட் இங்கேருந்து போக இன்க்ரீஸ் ஆகுது. இது ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா T1 இங்கே தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ இதில் T1ஓட டெம்பரேச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டு இன்லெட் டெம்பரேச்சர், ஒன்று 400 ஹாட் ஃப்ளூட், கோல்ட் ஃப்ளூட் 300ன்னு கொடுத்துட்டாங்க கெல்வின். ஸோ இதை 400ன்னு இது 300ன்னு நான் எழுதிட்டேன்.
ரைட்டா? ஸோ அப்போ வேற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கான் 820 வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கொடுத்துருக்கான். சிபியோட ஹாட் ஃப்ளூடோட வேல்யூ 2500 ஜூல் பர் கிலோகிராம். சிபி கோல்ட் ஃப்ளூடோட வேல்யூ 4.18 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் பட்டிருக்கான். அது ஜூல் பர் கிலோகிராம் மாத்தினா இன்டூ 10 to the power 3 that is 1000. So 4180 joule per kilogram Kelvin. ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்ல மாத்திக்கிறேன். Since the outlet temperature are not given, தெளிவாக இங்க எழுதிருக்கேன். outlet temperature இங்க இதோட outlet temperature இதோட outlet temperature தெரியாது. அப்படி தெரியலனாவே we need to use you need to solve the problem using NTU method னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைரெக்டா இதை கோதன் ராமன் டேட்டா புக்கை வச்சு இந்த ஃபார்முலா எழுதலாம். டைரெக்டா கோதன் ராமன் டேட்டா புக் போனீங்கன்னா உங்களுடைய பேஜ் நம்பர் கண்டென்ட்டுக்கு போங்க. ரெண்டாவது பேஜில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட பேஜ் நம்பர் 151 எனக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த பேஜ் நம்பர்னு பார்த்துக்கோங்க. ஸோ 151 டைரெக்டாக போனீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது LMTD மெத்தட். இங்கே பாருங்கள் டெல்டா டினாவே LMTD மெத்தட் தான் இருக்கும். ஆனால் நமக்கு NTU மெத்தட் வேணும். அதுக்கு அடுத்த பேஜில் போனீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எஃபெக்டிவ்னஸ் ரிலேஷன். எஃபெக்டிவ்னஸ்னாவே நம்ம எதை வச்சு போடுற மாதிரி இருக்கும்னா NTU வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். இதில் பேரலல் ஃப்ளோக்கும் கவுண்டர் ஃப்ளோக்கும் அவங்களே ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 152, அதனால HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 152 எடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலா ஃபார் பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இது கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது கான்ட்ரா ஃப்ளோ, தட் மீன் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ தட் இஸ் இந்த எஃபெக்டிவ்னஸோட வேல்யூ எழுதிக்கிறேன். எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus x exp into minus n into 1 minus c power c divided by 1 minus c into exp into minus n power 1 minus c. ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே எழுதியாச்சு. எழுதினதுக்கு அப்புறம் NTU இந்த இதில் இருக்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க. என்னது? n equal to NTU is equal to UA. என்னன்றது NTUன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் equal to U into A divided by C minimum. ஸோ அப்போ அதை எழுதிக்கிறேன். NTU equal to U into A divided by C minimum. இது எல்லாமே பேஜ் நம்பர் 152 தான் இருக்குது. சியோட வேல்யூ, சின்றது என்ன? சிங்கிறது இங்கே இருக்குது. C minimum divided by C maximum. ஓகேவா? இது G மாதிரி கொடுத்துருக்காங்க. G இல்லை, C minimum divided by C maximum. C minimum divided by C maximum. ஓகேவா? இதையும் நான் இங்கே எழுதிக்கிட்டேன். தட் இஸ் C equal to C minimum divided by C maximum. இந்த ஃபார்முலாலாம் நம்ம இங்கே எழுதியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி சப்ஸ்டிட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் NTU is equal to UA divided by C minimum. இது டேட்டா புக்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. U equal to 820 இன்டூ ஏரியா கொடுத்துருக்காங்க 30 டிவைடட் பை C மினிமம். இந்த C மினிமம் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். 10,000 எழுதிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா CH கேபிட்டல் CH சொல்லிட்டு நான் போன வாட்டியே பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எழுதியிருக்கேன். கேபிட்டல் CH அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ CP ஆஃப் Hன்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட், இதோட மாஸ் ஃப்ளோ ரேட் 4 kg/s கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிட், கோல்ட் ஃப்ளூயிட் 3 kg/s. ஸோ இப்போ இதை 4 இன்டூ இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க 2500 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இன்டூ 2500 தட் இஸ் ஈக்குவல் டு 10,000 வாட் பை கெல்வின் எழுதலாம். ஏன்னா இது கிலோகிராம் பர் செகண்ட், இது ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். கெல்வின்லாம் இதை படிச்சுன்னா தட் இஸ் ஜூல் பர் செகண்ட், தட் இஸ் வாட் பை இந்த கீழே இருக்கிற கெல்வின், தட் இஸ் கெல்வின். ஸோ அதே மாதிரி C ஆஃப் C அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் இன்டூ CP ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். தட் இஸ் இதோட மாஸ் ஃப்ளோ ரேட் 3 இன்டூ 4180 நமக்கு ப்ராப்ளத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டிங்கன்னா 12,514 கிடைக்கும். இது வாட் பை கெல்வினில் கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா கிலோகிராம் பர் செகண்ட் இன்டூ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ இப்போ கிலோகிராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜூல் பர் செகண்ட் இன்டூ ஜூல் பர் செகண்ட் பை இன்டூ கெல்வின் இருக்கும். ஜூல் பர் செகண்ட் கெல்வின் இருக்கும். ஸோ ஜூல் பர் செகண்ட் வாட், ஸோ வாட் பை கெல்வின் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இது C மினிமம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா C மினிமம் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இந்த 2 C வேல்யூ. இந்த 2 C வேல்யூனா ஒன்று 10,000, இன்னொன்று 12,500, 12,540. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எது மினிமமாக இருக்குது? இது 12,000ங்கிறது அதிகம், 12,540. 10,000ன்றது கம்மி, 10,000ன்றது கம்மி. ஸோ இப்போ இதுதான் என்னோட C மினிமம் வேல்யூ. ஸோ அதனால C மினிமம் இஸ் ஈக்குவல் டு 10,000 வாட் பை கெல்வின் எழுதிட்டேன். இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா C மினிமம் தானே இங்கே கொடுத்துருக்காங்க. C மினிமம் 10,000. இதை போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு இதை 8 இன்டூ 820 இன்டூ 30 into 30 divided by 10,000. 30 divided by 10,000. இதை போனால் 2.46 கிடைக்கும்.
ஓகேவா. அடுத்தது சி மினிமம்க்கு அப்புறம் சியோட வேல்யூ நான் ஏற்கனவே டேட்டா புக்கை பார்த்து எழுதியாச்சு. சி இஸ் சி மினிமம் டிவைட் பை சி மேக்ஸிமம் ஏற்கனவே டேட்டா புக்கில் நமக்கு இருக்கு. சி மினிமம் டிவைட் பை சி மேக்ஸிமம். அதை டேரெக்டாக எழுதினா சி மினிமம் 10,000 நமக்கு தெரியும். இது சி மினிமம் அப்படின்னா இதுதான் சி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ 10,000 டிவைட் பை 2,540 போட்டோம்னா சி ஈக்குவல் டு 0.797 கிடைக்கும். ஓகேவா. இதை கால்சியில் போட்டிங்கன்னா அடுத்தது n ஈக்குவல் டு 2.46 கிடச்சிருச்சு. சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. NC கிடச்சிருச்சு. இது மீது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் EXP. EXPனா இ பவர்னு அர்த்தம். உங்களுடைய கால்குலேட்டரில் ஷிஃப்ட் அழுத்தி இந்த இ பவர் இருக்குல்ல, ஷிஃப்ட் இந்த இ பவர் mx இருக்கு பாருங்க. இதில் இந்த இ பவர் mx ஷிஃப்ட் இ பவர் mx அழுத்தினீங்கன்னா உங்களால் இந்த ஃபார்முலாவை போட முடியும். ஸோ இப்போ 1 மைனஸ் EXP இன்ட்டு மைனஸ் 2.46 இன்ட்டு 1 மைனஸ் 0.797 டிவைட் பை 1 மைனஸ் 0.797. ஏன்னா என்னோட 2.46 சியோட வேல்யூ 0.97. ஸோ அது எல்லா வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் EXP இன்ட்டு 2.46 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இன்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் 0.49 கிடைக்கும். அதே மாதிரி இது அப்படியே இன்ட்டு பண்ணால் 0.499 கிடைக்கும். ஸோ இ ஆஃப் ஷிஃப்ட் அழுத்தி இ ஆஃப் வேல்யூ இந்த ஷிஃப்ட் அழுத்தி இந்த வேல்யூ போட்டிங்கன்னா இ ஆஃப் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த இ ஆஃப் வேல்யூவில் இ ஆஃப் மைனஸ் 0.499 போட்டிங்கன்னா 0.6071 கிடைக்கும். அதே மாதிரி இ ஆஃப் இந்த வேல்யூ போட்டிங்கன்னா 0.6071 கிடைக்கும் இன்ட்டு 0.797. ஸோ இப்போ இதிலேருந்து 1 மைனஸ் இந்த வேல்யூ போட்டு இது கூட இன்ட்டு பண்ணால் இதை இன்ட்டு பண்ணிவிட்டு இது கூட மைனஸ் பண்ணுங்கள் 0.5161 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா டோட்டலாக 0.761 கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு 0.761. ஓகேவா. இப்போ HMT டேட்டா புக் எடுங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா HMT டேட்டா புக்கில் 152 பார்த்துருப்போம். இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுங்க 151 போங்க. 151ல் இங்கே கீழே NTV மெத்தட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. NTV மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதில் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நீ எந்த ஃபார்முலா வேணா எடுத்துக்கலாம். எஃபெக்டிவ்னஸில் எந்த ஃபார்முலா இந்த பேஜ் நம்பரில் அதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜ் நம்பர் 151ல் போனீங்கன்னா இந்த 2 ஃபார்முலாவில் எதை வேணா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே NTV மெத்தடுக்கு இந்த 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எதர் ஹாட் ஃப்ளூயிட் எதர் கோல்ட் ஃப்ளூயிட் எது வேணா நம்ம சூஸ் பண்ணலாம். நான் ஹாட் ஃப்ளூயிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோல்ட் ஃப்ளூயிட் தான் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க, that is m of hot fluid into c of hot fluid divided by c minimum into T1 minus capital T1 minus capital T2 divided by T1 minus T1 that is equal to mass that is bracket, right? இந்த ஃபார்முலாவை டைரக்டா இங்க எடுத்து போட்டோம்னா mass of hot fluid தெரியும் 4 kg. so அது 4 kg into Cp ஓட வேல்யூ that is 2500. இதை போட்டால் 10,000 கிடைச்சிருக்கு. அந்த 10,000 நான் இங்கே போட்டிருக்கேன். சி மினிமம் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில். ஏற்கனவே சி மினிமமோட வேல்யூ என்னது 10,000 நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அந்த 10,000 இங்கே போட்டுருங்க. கேபிட்டல் T1ஓட வேல்யூ இங்கே இருக்குது 400 கெல்வின் மைனஸ் கேபிட்டல் T2ஓட வேல்யூ தெரியாது. ஸோ T2ஓட வேல்யூ தெரியாதுன்னு போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்மால் கேபிட்டல் T1ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு 400. இங்கே T1ஓட வேல்யூ மைனஸ் கேபிட்டல் T2ஓட வேல்யூ ஸ்மால் T1 ஓட வேல்யூ 300. அதுவும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. இது எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணினா கேபிட்டல் T2 ஈக்குவல் டு 323.9 கெல்வின். இந்த எஃபெக்டிவ்னஸோட வேல்யூ 0.761. இந்த வேல்யூ போட்டுட்டு இதுலேருந்து T2 மட்டும்தான் நமக்கு தெரியாது. இதுலேருந்து T2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ ஸ்மால் T2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்மால் T2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டைரக்டா எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். Q equal to mass flow rate of the card fluid into Cp of the card fluid into T1 minus T2 into mass flow rate of the card fluid into Cp of the cold fluid. Mass flow rate of the cold fluid into Cp of the cold fluid into T2 minus T1 எழுதலாம். ஹாட் ஃப்ளூயிட மாஸ் கோல்ட் ஃப்ளூயிட மாஸ் ஃப்ளோ ரேட் தெரியும். அதாவது இந்த டோட்டல் வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க இருக்கு பாருங்க. m of hot fluid into Cp of hot fluid 10,000. m of cold fluid into Cp of cold fluid 12,540. ஸோ இப்போ இது ரெண்டு வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இன்ட்டு இதோட வேல்யூ தெரியும் 400 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. இதோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 323.9. இதிலிருந்து T2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இதில் நல்லா போடும்போது போடுங்க கேபிட்டல் T2 மைனஸ் T1. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் T2ஓட வேல்யூ அதிகமாகவும் இது கம்மியாகவும் இருக்கும். இங்கேருந்து இங்கே போக போக T2ஓட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை T2 மைனஸ் T1ஓட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்கு 300. ஸோ இதுலேருந்து T2 இஸ் ஈக்குவல் டு 360. இது எல்லா வேல்யூ நீ சப்ஸ்டிட் பண்ண T2 மட்டும்தான் தெரியாது. தட் இஸ் 360.7 கெல்வின் உங்களுக்கு கிடைக்கும்.
கே ஈக்குவட்னு சொல்கிறாங்க, அதனால் இதை அடிச்சுட்டு டேரெக்டாக இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நவம்பர் டிசம்பர் 2018 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.